ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மோடு மெனு தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 2K ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க நீங்கள் தான் காரணம். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 2000 பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இது போல் நிறைய மோடு மெனுஸ் போகிறதுக்கு நீங்கள் இன்னும் உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம் நான் விளையாண்ட விளையாட்டும் இல்லை. ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு மோடு மெனு தான். ஹெட்ஷாட் ஹேக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ டெலிபோர்ட்லேருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ கைஸ் வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்கு போகலாம். ஸோ கைஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்னு பிங்க் கலரில் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் ஆட் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே கிளிக் ஹியர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பேஜுக்குள்ளே போயிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மோடு மெனு வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோடுங்கிறது கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ உங்கள் இஜெட் அச்சீவர் ஓப்பன் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே ஓபிபிக்குள்ளே போய்க்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ரீநேமை செலக்ட் பண்ணி 1 மட்டும் ஆட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ கைஸ் இப்போ உங்களுடைய பழைய ஃப்ரீ ஃபயர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நானும் அன்இன்ஸ்டால் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இஜெட் அச்சீவர் ஓப்பன் பண்ணி ஆண்ட்ராய்டு ஓபிபிக்குள்ளே போய்ட்டு அந்த 1 ஆட் பண்ணோம்ல, ஸோ அதை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புது மோடு மெனு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து மேட் இன் இந்தியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வியூ கொடுங்க, ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்துக்குங்க 15 போட்டு கே போட்டுக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோடு மாதிரி போட்டு SUB எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் போட்டுருக்குங்க. ஸோ கேஸ் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாஸ்வேர்டு தெரியும், நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் இதனுடைய பாஸ்வேர்டு, ஓகேங்களா? இப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது, ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து இன்ஸ்டாலுங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலிங்னு வரும். ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து டன்னுங்கிறத கிளிக் பண்ணி வெளியில் வந்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பழைய ஃப்ரீ, அதாவது உங்களுக்கு இப்போ இன்ஸ்டால் பண்ண மோடு மெனு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஒவ்வொரு தாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ பேக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாட்டி ஆட்டோ பேக் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கு அலோவ் கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோ பேக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் மறுபடியும் உங்களுடைய மோடு மெனு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ வந்து பாருங்கள் எனக்கு வந்து வெளியில் வந்துடும், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உள்ளே போய்டும். அதுக்கான ப்ரூஃபும் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் கேம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வெளியில் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் வெளியில் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உள்ளே போய்டும், ஓகேங்களா? ஸோ கைஸ் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் கேம்னு வரும். ஸோ மறுபடியும் நான் ஸ்டார்ட் கேம்ங்கிறத கிளிக் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கரேனா சிம்பிளோட வந்துடும், ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன் என்ன அவ்வளோ சிறுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ண வேணாம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுங்காட்டி. ஸோ கைஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் டவுன்லோட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஹேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஆட்டோ கில் மோடு மெனு இருக்குது கைஸ். நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ ரேங்க் மேட்ச் ஒர்க் ஆகுதான்னு கேட்பீங்க. ஸோ கைஸ் ரேங்க் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடி காட்டல. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஐடி இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே போட்டு காட்டியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப் டு பிகின் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க ப்ரோ ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு மேட்ச்க்குள்ளே போனோன்னு லாபிலேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கிளாஸ் கோட் கல்ஹாரி மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக போட்டு காட்டுவேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ அதனுடைய வீடியோ எல்லா ப்ரூஃபுமே இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் டைமண்ட் ஹேக் வீடியோ கேட்டிருக்கீங்க. ஸோ கைஸ் டைமண்ட் ஹேக் பண்ண முடியாது. பட் நம்ம வேணா ஆப் ஏர்னிங் ஆப் ஹேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இப்போதைக்கு எதுவுமே கிடைக்கல. நான் வேணால் ஒரு ஆப் ஒரு வெப்சைட் எனக்கு தெரியும். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக 50 rupees நம்ம டெய்லி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃபர் ஸ்கிரிப்ட் வேணால் இருக்குது. உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு கம்யூனிட்டி போடுறேன். ஸோ வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ கைஸ் பார்த்திங்க என்னோட சேனல் நேம் தான் போடுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கோட் கல்காரி போடுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்க்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நான் வெளியில் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போய் போட்டு காட்டுவேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா
ஸோ 2 மேட்ச் இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இன்னொரு மேட்ச்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு காட்ட போகிறேன் இதே ஒரு வீடியோவில். ஓகேங்களா? ஸோ கைஸ் பார்த்துக்குங்க, ஹேக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள் இஎஸ்பி ஆண்டனாலாம் உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ பார்த்துக்குங்க, இஎஸ்பி ஆண்டனாலாம் தெரியுது. நான் வெளியில் வந்துடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பெய்டு வெர்ஷன் கிடையாது, ஃப்ரீ வெர்ஷனே தான். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடைய நேமே தான் போட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்லேருந்து இன்னும் ₹1 கூட சம்பளம் வர கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்னும் ₹1 கூட நான் சம்பாதிக்கல. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை வந்து நான் எடுக்கிறதுக்கே அந்த ஒரிஜினல் டவுன்லோட் லிங்க் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் நேற்று நிறைய வீடியோ செக் பண்ணேன், எனக்கு எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம். ஸோ இந்த மோடு மட்டும் தான் காலையில் தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இந்த மோடு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் விளையாண்ட அளவுக்கு மேட்ச் மேக்கிங் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இந்த மோடு மட்டும் சொல்லாமே அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஹெட்ஷாட்டெல்லாம் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? பார்த்துக்குங்க, ஸ்கோப் போட்டு அடிங்க ஹெட்ஷாட் வேணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தான் என்ன சொல்கிறது, ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம எப்போலாம் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ கைஸ் இதே போல் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.